எங்கே வேணால் படுத்துட்டு இருக்கலாம். படுத்துட்டுலாம் இருக்காது, இருக்காதா? மேய்ஞ்சிட்டு தான் இருக்கும். எல்லாம் ஒட்டுக்க நின்றுருக்கோம். நிறையாவா? நம்ம கற்று மட்டும் ஓடிடுமா? ஒன்று ஓடுவோம், ஒன்று ஓடாது. இங்கே ஒரு வழி போகுது. நான் இதை தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இதை நான் முன்னாடியே கேட்டது தான். எப்படின்னா கீழேருந்து மேலே வர ஐடியாஸில் நிறைய டைம் வந்து என்னோடய ஜிம் மாஸ்டர்கிட்ட வந்து நான் கேட்டேன். நான் மேலே ட்ரெக்கிங் போகிறதுக்காக சோலோவாக, நான் எப்பயுமே சோலோவாக அதிகமாக போகிறதுக்கு விரும்புவேன். இந்த மாதிரி நான் சோலோவாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் வந்து வழி எதுவும் சொல்லலை, வேண்டாம் பைசன் பிரச்சனை நிறையா இருக்குது, உன்னால் போக முடியாது அப்படின்னு. ஆனால் காட்டு எருமைக்கு நம்மளுக்கு பயம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக பயம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவர்கிட்ட நான் கேட்கும்போது இல்லை. நான் அப்புறம் ஏற்காடு வந்ததுக்கப்புறமா நிறையா காட்டு எருமை நான் பார்த்துருக்குறேன். பார்த்ததுக்கப்புறமா தான் உண்மையிலேயே காட்டு எருமைலாம் ரொம்ப ஆபத்து, அதெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த டைம் வந்து நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், எனக்கு எந்த பயமும் இல்லை. இந்த டைம் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். சொல்ல முடியாது, அடுத்த வீடியோவை ட்ரெக்கிங் வீடியோவாக கூட இருக்கலாம். இது நான் சோலோவாக தான் பண்ண போகிறேன். ஹலோ, இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, மிஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து ஒரு 5 o'clockலாம் ஃபுல்லாக இருட்டாயிரும். இப்போ கொஞ்சம் மிஸ்ட் இல்லை, அதனால் வந்து இப்போ 7 மணிக்கிட்ட ஆக போகுது. ஆனால் இருந்தாலும் கூட வெளிச்சமாக இருக்குது. இதை பயன்படுத்தி நம்ம சீக்கிரமாக வெளியில் போயிடணும். நம்ம ட்ரோஜனாஸ் நிற்கிது. ஆக்சுவலி இதுதான் யானைமலை, சரியா? நம்ம இங்கே கீழே இறங்கி இப்படி வந்துட்டோம். ஆனால் சேலம் ரோடு அங்கே லாஸ்ட்டில் இருக்குது, சரியா? நீ தான் தப்பாக சொல்லிட்ட. ஏன்னா இந்த சைடு இல்லை, யானைமலை எங்கே இருக்குது? பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கம் தானே இருக்குது. அப்போ நம்ம அப்படி தான் வந்து சேலம் மெயின் ரோடு அந்த வழியாக கீழே இறங்கும், சரியா? அங்கேயே எல்லாமே கம்ப்ளீட் ஆகிரும் ரோடு. இந்த சைடு வரவே வராது. இது வந்து ரோடோட ஸ்டார்டிங் எண்ட்டு. அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு பெண்டுக்கு போய் கீழே இறங்க போகிறோம். புதுசாக ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தான் தெரியல. இந்த ரோடு மோஸ்ட்லி அங்கே ஏதாவது ஊர் இருக்கலாம். நம்ம இன்னொரு நாள் வந்து அதை பார்க்கலாம். ஆனால் இப்போ இது இப்போ அதுக்கான டைம் இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நம்ம ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அதை பற்றியா? அந்த நீலாம் பயப்படுறதில்ல? ஏன்? எதுக்குங்க பயம்? புரியல, எதுக்கு பயம்ன்றேன்? ஒரு வருஷத்துக்கு காட்டு எருமையினால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க ஏற்காட்டில்? நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க தான். நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க தானே? அந்த லிஸ்ட்டில் நான் வரக்கூடாது, அதுக்காக தான் பயப்படுறேன். நம்ம வரலாம், சரியா?
யாரும் வராதீங்க, இன்னும் ஒரு 5 minutes நான் உங்கள் ஏரியா விட்டு போயிடுவேன். சூப்பர்ல. ட்ரோஜனார்ஸ், என்னை மன்னிச்சிடு, நான் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்கிட்டேன். இல்லை, இன்னும் கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறமா ஒரு பெரிய காடு வருது இல்லை, அந்த ஃபாரஸ்ட்டை மட்டும் நம்ம தாண்டிட்டா போதும். ஏன்னா பகல் டைம் பிரச்சனை இல்லை, நைட் டைம் தான். வேற லெவல், வேற லெவல். வேற லெவலில் இருக்குது. ஆக்சுவலி இந்த சைடு ஹைட்டு கம்மி போல், அதனால தான் இங்கே ஈஸியாக இறங்கிறோம். ஆனால் இது ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. நடந்து போனோம்னா ரொம்ப லாங்காக இருக்குது. நடந்து போனால் இப்போ நம்ம வந்த இடத்துக்கு எப்படியும் கிட்டத்தட்ட 1 hour பக்கமாக நடக்கிற மாதிரி வரும். ஆமாம் தானே? அதுலேயே இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு. பார்க்க பக்கமாக தான் தெரியுது. ஸோ இது வந்து இந்த ஓப்பனாக இருக்குது, இந்த ஏரியா பிரச்சனை இல்லை. ஆனால் மேலே போகும்போது அந்த அடர்த்தியான காடு இருக்குல்ல, அதுக்குள்ளே போகும்போது தான் கொஞ்சம் பயம். பின்னாடி போட தம்பி. எல்லாம் யாரா இருக்காங்க? சூப்பராக இருக்குது ஊர். ஏன்னா சமதளத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, கீழே இருக்குதுல்ல இந்த மாதிரி இருக்கு. எல்லா ஊரும் பார்த்தீங்கன்னா ஆமாம், எல்லா ஊரும் பள்ளமாக தான் இருக்கும். ஆனால் இது சமமாக இருக்கு. ஆனால் குண்டூர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுடா. ட்ரோஜனார்ஸில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? லைட்டு வந்து மேலே அடிக்குது, ரோட்டுக்கு அடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ஹீல்ஸில் ஓட்டும் போது எப்படி இருக்கு, கரெக்டாக அடிக்குதா. ஆனால் நல்லா தான் வண்டி டிசைன் பண்ணியிருக்காங்க.
தம்பி செகண்ட் கியரா. புரியல.